கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வந்துட்ட. என்ன வேணும்? மோகன முரளி வேணும். மோகன முரளியா? என்ன பேரலா சொல்றீங்க? அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். அவர் அண்ணனே நான் தாங்க. உங்க முதலாளி கிட்ட போய் அவர் அண்ணனும் அவர் சம்சாரமும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ணனே நீங்க தானா? கொஞ்சம் இருங்க, அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். உன் புருஷன் வரப்போறான். அவன் யாரவ? என்ன பேசிக்கிட்டே வா. அண்ணன், உங்க அண்ணன் உங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேடி வந்திருக்காங்க. ஓஹோ, அன்னைக்கு வந்து அவமானப்பட்டது பத்தாதுன்னு இன்னைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்காளோ? வேலைக்கு ஓனா சாட்சி. அவங்க 2 பேரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. இப்படியே பச்சையா சொல்லவா இல்ல பச்சை பச்சையா சொல்லவா? இடிய ஓடாங்கிற. அவர்கிட்ட சொன்னாங்க உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா. அவரு அண்ணன் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அட சொன்னேங்க, சொன்னேன். நீங்க சொன்னது அப்படியே அவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க முடிவு எப்படி? இன்னைக்கு 2ல 1 பாத்திரம் முடியும். ஓஹோ, இவ கூட ஆடுற ஆட்டத்துல உன் அண்ணனையும் உன் சம்சாரத்தையும் பார்க்க முடியாம சொன்னியா? தம்பி ஊரை விட்டு ஓடித்தான் தெரிஞ்ச உடனே அவ சம்சாரத்தோட மாந்தோப்புல நீங்க ஆடி பாடுனீங்களே, அதை விட இது ஒண்ணு கேவலம் இல்லை. கண்டா கத்தாதீங்க. என் கண்ணாடியை பார்த்தேன். வாழ்வும் வசதியை வந்த பிறகு மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக ஆசையா கிராமத்துக்கு ஓடி வந்தேன். நீங்க 2 பேரும் ஆன ஆட்டத்தை அங்கதான் பார்த்தேன். தம்பி, உன் கோபத்தோட நியாயம் எனக்கு இப்ப புரியுதா? லட்சுமிக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போய் அவ இழுத்த இழுப்புக்கும் ஆடுற ஆட்டத்துக்கும் நம்ம குடும்பமே ஈடு கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப விதி ஒண்ணு அங்க அனுப்பி வேடிக்கை பார்த்திருக்கேன். என்ன 2 பேருமா சேர்ந்து என்னையா பைத்தியமாக்க பாக்குறீங்க? இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா, ஆனா அது உங்க மேல ஏற்பட்ட ஆசை பைத்தியம். தம்பி, என்ன இது வேண்டாம் சொல்லு. ஆனா ஒரு பாவம் அறியாத இவன் மேல ஒரு பழிய தூக்கி போட்டியே, அதை தாண்டா என்னால பொறுக்க முடியல. ஒன்னையும் பிரிஞ்சு குழந்தையை பிரிஞ்சு இப்படி பைத்தியமா இருக்கானே, அவ பாவம் உன்னை சும்மா விடாதுடா. என்னது குழந்தையை பிரிஞ்சு பைத்தியமா இருக்காளா? என்னென்ன புது கதை அளக்குறீங்க? கையில குழந்தையை தூக்கிக்கிட்டு இதே வீட்டு வாசல்ல இவளே வந்து நின்று இருக்கா. என்னது, குழந்தையை தூக்கிக்கிட்டு இவன் இந்த வீட்டுக்கு வந்தாளா? ஆமாங்க, இது வரைக்கும் குழந்தை. நானும் லட்சுமி தான் அன்னைக்கு குழந்தையோட வந்தோம். இவ லட்சுமி இல்ல, வள்ளி. யாருமா நீங்க? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த வள்ளியும் அவங்க அண்ணனும் எந்த ட்ரெயின்ல வந்தாங்களோ அதே ட்ரெயின்ல தான் நானும் வந்தேன். அந்த ட்ரெயின்ல தான் லட்சுமியும் குழந்தையோட வந்தா. நீங்க எப்படி வள்ளியை லட்சுமி நினைச்சீங்களோ அதே மாதிரி தான் நானும் லட்சுமிய வள்ளின்னு நினைச்சேன். என் வீட்டுக்கு வந்து லட்சுமி எல்லாத்தையும் விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே லட்சுமி வேற வள்ளி வேறேன்னு புரிஞ்சுது. அப்ப லட்சுமி உங்க வீட்டுல இருக்கா? இல்லைங்க, உங்க வீடு தேடி அவ குழந்தையோட வந்தப்போ அவன் முகத்துல ஆயுசு புறாவும் முழிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னதாக இந்த பொண்ணு சொன்னுச்சு. நீங்க அப்படி சொன்னதுனால எனக்கே தெரியாம சமுத்திரத்துல விழுந்து செத்து போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் வந்தேன். அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். வா, முதல்ல லட்சுமியை கண்டுபிடிச்சு காப்பாத்தும். அம்மா, நீங்க வீட்டை பாத்துங்க. பள்ளி பள்ளி பள்ளி, இப்படி சொல்லாம கொள்ளாம ரயில விட்டு ஓடி வந்துட்டியம்மா. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? இல்லைங்க, நான் வள்ளி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா. நல்ல வேலையா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வா போகலாம். ஐயோ, நான் வள்ளி இல்லைங்க. வாமா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. வாமா. லட்சுமி, லட்சுமி, என்னம்மா இது? ஊரை விட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். லட்சுமி, என்ன மன்னிச்சுமா. அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னங்க இது? 2 பேரும் மாத்தி மாத்தி லட்சுமின்னு கூப்பிடுறீங்க. இது என் தங்கச்சி வள்ளிங்க. இல்லப்பா, உன் தங்கச்சி வள்ளி எங்க வீட்டுல பத்திரமா இருக்கு. அது எப்படிங்க? 2 பேர் உருவமும் ஒன்னா இருந்ததுனாலதான் இவ்வளவு கோளாறும். எங்க குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்ததா? சீக்கிரமா குழந்தைய கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே எல்லாம் வழங்குச்சு. வா, வீட்டுக்கு போலாம். ஏங்க, என் தங்கச்சியும் குழந்தையும் அங்கேயா விட்டுட்டு வந்திருக்கீங்க? ஏப்பா? ஐயோ, அது குழந்தையை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. என்ன வள்ளி,
நான் குழந்தைய கொஞ்சட்டுமா? கொஞ்சமா பாவம், குழந்தையால தான் இப்படி பைத்தியமாயிட்டேன். ஆமா, நான் குழந்தை பைத்தியம். அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைய கண்டா போதும் உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சமா கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் தான் பிள்ளை இல்லைன்னு தோணுமோ என்னவோ தொப்புன்னு அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. ஐயோ, பள்ளி பள்ளி குழந்தைய கிட்ட கொடுத்துருமா, அது உன்னை பார்த்து பயந்துக்கும். உன்னை பார்த்து பயந்துக்கும். நீதான் தூக்காண்டி. ஆமா, நான் தப்பு சொல்லி கொடுத்துருமா. நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. அந்த பைத்தியக்கார பொண்ணு வள்ளி திடீர்னு நம்ம குழந்தைய தூக்கி வெளியில ஓடி வந்துட்டீங்க. நானும் பின்னாடியே திறத்துக்கிட்டு வந்தேன். அந்த பொண்ணு இந்த ரயில்வே லைன்ல இறங்கி எங்கேயோ ஓடிடுச்சுங்க. குழந்தைய தூக்கிட்டு விட்டாளா? லட்சுமி பாத்துக்க. லட்சுமி, 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 வள்ளி நில்லு, நில்லுமா, சொல்றது கேளுமா. வள்ளி நில்லு, நில்லுமா, ட்ரெயின் வருதுமா. யார் நீங்க? நான் எந்த பக்கத்துல இருக்கேன்? நீங்க யாரு? என்ன வள்ளி, என்ன தெரியல? வள்ளி, வள்ளி அண்ணே, நாம இப்ப எங்க இருக்கோம்? இவர் யார் அண்ணே? ஏங்க, என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுங்க. குத்து சார், நீங்க எங்க குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்ச மாதிரி இவன் மண்டையில பட்ட அடி மனசுல பட்ட அடியை மாத்திடு. அண்ணே, என் வாழ்க்கையை நீங்க தான் விளக்கேத்தி வச்சீங்க. தம்பி, எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதாண்டா என் எண்ணம். அந்த எண்ணம் உங்க மாதிரி ஏதோ ஒரு சிலருக்கு தான் இருக்குது. எல்லாருக்கும் இருந்துட்டா தான் இந்த நாடே உருப்பிடுமே. அப்ப நாங்க வரங்க. இருங்க அக்கா, இந்த குழந்தைய கொஞ்சம் கிட்ட கொடுங்களேன். கொடுங்கக்கா, தூக்கிட்டு ஓடி போக மாட்டேன். குடும்ப லட்சுமி, வள்ளிக்கு தான் சரியா போச்சு. வா தங்கச்சி, அப்ப நாங்க வரோம். வரேக்கா. அப்ப தம்பி, நானும் புறப்படுறேன்டா. என்னென்ன, நீங்க எப்போ இங்கதான் இருக்கணும். அதை பண்ற முடியும். உனக்கு தொழில் இங்க, எனக்கு தொழில் கிராமத்துல. அவங்க தொழில அவங்க பார்க்கணும். அதான் வாழ்க்கை கேளகு. சொன்னாலும் சொன்னீங்க, முத்து போல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப நான் போய் என் தொழில கவனிக்கிறேன். வர லட்சுமி அக்கா, அடிக்கடி வந்துட்டு இருங்க. வராம இருப்பனா? என் பள்ளிக்கூடத்துக்கு தான் ஒரு நியூ அட்மிஷன் காத்துக்கிட்டு இருக்கேன்.